இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் அல்லது வீட்டில் நீங்கள் பிஸ்கட் அந்த மாதிரிலாம் செய்வீங்க. ஸோ இஸ்லாமிய வீடுகளில் அதிகமாக செய்யக்கூடிய நெய் பிஸ்கட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மைதா மாவு 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். சீனி அதில் பாதி கப் அளவுக்கு எடுத்துக்குங்க. நெய் 1 கப் அளவுக்கு, ரவை 2 டேபிள் ஸ்பூன், நட்ஸ் உங்கள் விருப்பப்பட்டதை எடுத்துக்கலாம். முதல்ல மைதா மாவை நல்லா சலிச்சு எடுத்துருங்க. 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு மாவு. பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், அதோட ரவை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நல்ல நைஸான ரவைனா உங்களுக்கு நம்ம சலிக்கும் போது வரும். ஸோ இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா சலிச்சு எடுத்துருங்க. மைதா மாவுக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவில் அல்லது ராகி மாவுலையும் இதே மாதிரி நீங்கள் செய்யலாம். மைதாவில் பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் ஒரு சாஃப்டாக இருக்குன்றதுனால நம்ம இதில் பண்ணுறோம். ஸோ நெய்யை நல்லா உருக்கி 1 கப் அளவுக்கு எடுத்துக்குங்க. 2 கப் மாவுனா அதில் நீங்கள் பாதி அளவுக்கு நெய் ஊற்றணும். இப்போது ஸோ இந்த நெய் நல்லா மெல்ட்டாக இருக்கணும். நல்லா கெட்டியாக இல்லாத நெய்யை, உருக்குன நெய்யை எடுத்து சூடு இல்லாமலே எடுத்து வைங்க. இதோட அளவு சீனி நமக்கு சுகர் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப தகட்டுற மாதிரி இருக்கும். சீனியும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அது கூட ஒரு 4-5 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இதோட சேர்த்து நம்ம நெய்யோட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சீனி நல்ல தூளாக இருக்கணும், இல்லைன்னா வாயில் சீனி தட்டுப்படுற மாதிரி இருக்கும். இதையும் நல்லா நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். சீனியை நல்லா கரைஞ்சிருக்கணும். இதுக்கு முட்டை அதெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் டேஸ்ட்டு. ஸோ இதை நம்ம மாவில் சலிச்சு வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு நல்லா மாவு பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வரும் பிசையும் போது. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் பிசையும் போது சீனி நல்ல இலகி இந்த மாதிரியான பதத்தில் உங்களுக்கு வரும். இதுதான் சரியான பதம். கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இறுக்கமான ஒரு இதில் இருக்கும். இது சப்பாத்தி மாவு மாதிரி சேர்ந்த மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம செஞ்சு பிசையும் போது நமக்கே ஒரு கை பக்குவம் தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு சாஃப்டாக வரும். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி விரும்பிய கட்டரில் வச்சு நீங்கள் இதுமாதிரி சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது டைரெக்டாக நம்ம பலகையில் வச்சு பண்ணிங்கன்னா அது ஒழுங்காக வராது. ஸோ அதனால் கிளிங் ஃபிலிம் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் மாவு தட்டி அதுக்கு மேலே ஒரே அளவாக ஈவனாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன உருண்டையாக கையில் பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டாலும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் கனமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஷேப் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப மெல்லிஸாக தட்டிட்டிங்கன்னா முறுகிடும். அதுமாரி எல்லாமே ஈவனாக பண்ணி வச்சுங்க. பேக்கிங் ட்ரேயில் ஒன்று ஃபாயில் பேப்பர் அல்லது பட்டர் பேப்பர் அது மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இதை மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் பிஸ்கட்டை. இதுக்கு மேலே கத்தியை வச்சோ அல்லது இது மாதிரி ஃபோக் வச்சு சின்ன டாட் மாதிரி போட்டுட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம பட்டர் அதெல்லாம் தடவணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நெய்யிலன்றதுனால ஆல்ரெடி நல்லாவே சாஃப்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இதாகவும் இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸை நம்ம வச்சு தூவிக்கலாம், அது விருப்பப்பட்டா, இல்லைன்னா தேவையில்லை. அவனை நம்ம ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம வைக்க போகிற நேரத்தில் நம்ம அவனில் ப்ரீஹீட் பண்ணிடலாம். அது ப்ரீஹீட்ன்றது 180 டிகிரியில் 2 சைடும் நல்லா குக் ஆகிற மாதிரி உள்ள மோடில் வச்சிடணும். ஸோ இந்த மாதிரியான பிஸ்கட்லாம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு இந்த அளவுக்கு ஒரு 30லேருந்து 35 அளவுக்கு பிஸ்கட் வரும் நமக்கு. ஸோ ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்தவொடனே சாப்பிட்றதுக்கு அல்லது கெஸ்ட் யாரும் வந்துட்டாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ப்ரீஹீட் பண்ண அவன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் 2 பக்கம் 20 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ உள்ளே வச்சதுக்கப்புறம் சேம் 180 டிகிரியில் 2 பக்கமும் குக் பண்ணுறதில் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம முதல்ல வச்சிடலாம். இடையில ஓப்பன் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் 18 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும், அதுதான் மெயின். இங்கே பாருங்கள், ஒன்றோட ஒன்று இல்லைன்னா லைட்டாக ஒட்ட மாதிரி பக்கத்தில் இருக்கும். ஸோ 2 பக்கமும் நல்லாவே குக் ஆகிருக்கு, நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை கீழே வயர் ட்ரேயில் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் காற்று போகணும். ஒரு 10 நிமிஷம், ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏர்டைட் பாக்ஸில் வச்சுட்டா சுவையான நெய் பிஸ்கட் நமக்கு ரெடி.
சுவையான நெய் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.